மதுரை வைகை ஆற்றுல வெள்ளப்பெருக்கு என்பது ஏற்பட்டிருக்கு. தண்ணி திறந்து விட்ருக்காங்க. ஆகையினால் யாரும் ஆற்று ஓரத்தில் இருக்கிறவங்க கவனமாக இருக்கிறது நல்லது. ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த தண்ணி வந்து கிட்டத்தட்ட 30 வருஷம் இருக்கும். 30 வருஷம் 40 வருஷம் கூட இருக்கும். அப்போ பேஞ்ச மழை தான் இப்போ தான் பேஞ்சிருக்கு. ஆகையினால் தண்ணி ஆற்று ஓரத்தில் இருக்கிறவங்க பார்த்து இருக்கிறது நல்லது. ஏரி குளம் குட்டை கம்மா பக்கத்தில் வீடு செட்டு இதெல்லாம் போட்டிருந்தா கவனமாக இருக்கிறது நன்மை. ரெண்டாவது தண்ணி வந்து ரொம்ப ஆழம் அக்கறைக்கு இக்கரைக்கும் போய்கிட்டு இருக்கு. அக்கறைக்கு இக்கரைக்கும் போகக்கூடிய வருஷம் 2024 தான் போயிட்டுருக்கு. ஆகையினால் தண்ணியில் வந்து கவனமாக குளிக்கணும். இறங்கி தவி குளிக்க வேண்டாம். நடுவில் குளிக்கிறது ரொம்ப ஆபத்து. ஏன்னா இழுவ தண்ணியாக இருக்குது. அந்த இழுவ தண்ணியாகப்பட்டது எப்படி இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும். அதனால் ஆற்றுல யாரும் அதிகமாக குளிக்காமல் இருக்கிறது நல்லதுங்கய்யா.